ஸ்கெட்ச் போட்டது ராஜனுக்குடா. ஸ்கெட்ச் போட்டு தெரிஞ்சது செத்தம் தெரிஞ்சாதானடா. என்னாலேயே ஓக்குறவன்டா. அவன் பேசினுக்கு சொல்ல தம்பி கொடுத்தானே இருந்தான். சொல்லிக்க மாட்டானா? திரும்பி வாந்தி எடுத்துருங்கிறான். பாத்துக்கிறேன். ஏய் செந்தில், இது பாரு வேணாம். நீ வேற என்ன எட்டி எட்டி பாத்துக்கிற? சேஃப்டி டேபிள்ல புல்லு போட்டு வச்சிருக்கா. பாத்தாரு பாக்கணும். அவனா நம்ம செஞ்சு பார்த்தோம். பயமாக செந்தில். எனக்கு கூட தானே பயமாகுது. அதான் சொல்றேன். பேசின மாதிரி அடிச்சு விட்டேன். செந்தில் வேணா வேலு, இது இது கரெக்டா இருக்காது. நான் சொல்றது பாக்குதுடா. நீங்க என்ன பண்ணீங்க? என்ன இதுல இருந்து விட்டுரு. செந்தில், நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுடா. என்னத்த யோசிக்குது? அதான் முடியாது. சொந்தமா லைஃப்ல ஏதாவது பண்ணலாம் விட மாட்டீங்களா? சீக்கிரம் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு, அப்பதான் இதெல்லாம் சரியாகும். இன்னுமாடா வாந்தி எடுத்துனுங்கிறான். வந்துருக்கிறான். அரசியலுக்கு போயிடா, ஈஸியா செட்டில் ஆயிடலாம். அது நம்மளுக்கெல்லாம் செட் ஆகுது. இந்த அவன் தான் முத்தன செந்தில், எனக்கும் தெரியும்டா. நீ அரசியலுக்கு தான் போகணும்னா நான் சொல்றது கேளு. இந்த முத்தண்ண பின்னாடி மட்டும் போவாத. அந்த ஆளுக்கு ஒண்ணுமே தரலடா. தம்மடு அடுத்து ஜானகி அம்மா வருவோம், நெடுஞ்சலியம் வருவார்னு சொல்லுங்கிறாரு. யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் சொல்றதான் நடக்க போகுது. அடுத்து ஜெயலலிதா தான் வரப்போறாங்க. ஆரம்பிக்கிறாப்புல, நெடுஞ்செழியங்கிறாப்புல இருக்கிறாங்க. ஆனா அவனுக்குலாம் வயசாகி போச்சுடா. ஏன்னா திருநாவாசிக்கிறாப்புலையா யூத்தா? அவர் தான் அந்த அம்மாவை டாப்புக்கு தூக்கி வர போறாரு. எப்போ அவங்க எல்லாருமா சேர்ந்து வண்டியை விட்டு அந்த அம்மாவை கீழே தள்ளினாங்களோ அப்பவே இவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க. அந்த அம்மா டாப்புக்கு போயிடுச்சு.